கணபரமன் வெட்டியானதே. அன்பான நேயர்களுக்கு அழகான வணக்கத்தை சொல்லிக்கிறோம். இது அந்த அளப்பற அம்பேர் வித் அருண் விஜய் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம் சொல்லிக்கிட்டு, இன்னைக்கு யாருப்பா ஜெயிப்பா சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பாப்பிரெட்டிப்பட்டி பல்தான்ஸ் ஆகிய மும்பை இந்தியன்ஸுக்கும் லக்ஷ்மிபுரம் சூப்பர் ஜெயின்ஸ் ஆகிய எல்எஸ்ஜிக்கும் தான் இன்றைக்கி மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் யாருப்பா ஜெயிக்க போகிறவா சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஹா எப்போ ஏற்பட்ட மேட்ச்சு, இதில் நமக்கு கணிக்கிறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு தான் அது பற்றி இருக்குன்னே சொல்லலாம். எஸ், லக்னோ ஓனர்லாம் பாவம் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து எல்லாரும் அவர் மேலே பரிதாபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ ஓப்பனிங் ஸ்லாட்டை எடுத்தோம் அப்படின்னா மும்பையை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸாக இருக்கட்டும், ரிக்கல்டன் ஆகட்டும், ரோஹித் சர்மா ஆகட்டும், வந்து ஓகே யாராவது ஒருத்தர் சொதப்பினா நாங்கள் வந்து அப்படியே மாற்றி அடித்து டீம் ஓரளவுக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஓப்பனிங் ஸ்லாட் தான் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் எடுத்தோம்னா மிச்சல் மாக்ரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி எங்கேயோ இறக்க வேண்டியவரை முன்னாடி இறக்கி விட்டோம். அதனால ஓரளவுக்கு ரன் எடுப்போம். ஆனால் வந்து இருந்தாலும் எங்களெல்லாம் நம்பாதீங்க அப்படின்ற அளவுக்கு தான் ஓப்பனிங் ஸ்லாட்டை வச்சிருக்காங்க எல்எஸ்ஜினே சொல்லுவேன். ஸோ அப்படியே மிடில் ஆர்டர் எடுத்துக்கிட்டோம்னா கடப்பார மிடில் ஆர்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மம்பிட்டி மிடில் ஆர்டராக தான் மாறிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த சீசனில் சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும், திலக் வர்மாவாக இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், அப்படியே எல்லாருமே இருக்காங்கப்பா, என்னப்பா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பல மேட்சுகள் போச்சு. இந்த மேட்ச் அப்படி இருக்காது, ஓரளவுக்கு நல்லா ஃபார்முக்கு வருவாங்க, நம்கீர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணும்போது மிடில் ஆர்டர் ஓகேவா இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அப்படியே வந்து எல்எஸ்ஜியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷப் பண்ட் எங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்ற மாதிரி ஓனர் எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு கத்தி அவர் வந்து காண்டேத்தி ரன் எடுக்க விடாமல் பண்ணுறாருன்றது அவர் தரப்பு ஃபேன்ஸோட கருத்து. இருந்தாலும் எப்பா சும்மாவே ஆட மாட்டேங்கிறான், இதெல்லாம் ஏன் பலியே போடுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஓனரோட கருத்தாக இருக்குது. ஸோ ரிஷப் பண்ட் ஃபார்முக்குலாம் வந்தாருன்னா நல்லா இருக்கும். ஸோ அதுவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பூரான், ஸோ வந்து அவர் மேலே பெரிய ஹோப் வச்சுருந்தாங்க. அந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களை யாருங்க வைக்க சொன்னா, யார் வைக்க சொன்னா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தையும் முடிச்சு விட்டு போயிட்டா அப்படி. ஸோ பூரான், ஸோ வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காம்பினேஷனே இல்லாமல் இருக்கிறதும், முகில் சௌத்ரி ஒரு மேட்ச் ஆடினார். அதுக்கப்புறம் திருப்பி வந்து எப்பப்போ ஆடுவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்எஸ்ஜி ரசிகர்களுக்கு இந்த மேட்ச் ஆடுவாரான்னு பொறுத்து தான் பார்ப்போம்னு சொல்லிக்கிட்டு, ஸோ மிடில் ஆர்டருமே வந்து பார்த்திங்கன்னா நான் மும்பை பக்கம் தான் போகிறேன். ஓரளவுக்கு ஸ்லைட் டவுனாக தான் இருக்குது. ஸோ போலிங் எடுத்துக்கிட்டோன்னா பூம்ரா, போல்டு எல்லா பேரும் பயங்கரமாக இருக்கா, ஆமாங்க இருக்குங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குங்க இந்த சீசனில் அப்படின்ற மாதிரி தான் போச்சுன்னே சொல்லுவேன். ஸோ வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து அஸ்வினி குமாரை மாற்றி எடுத்துகிட்டு வந்தாங்க, சாண்டர் ஸ்பின்னுக்கு போட்டாங்க, அப்படி போட்டாங்க இப்படி போட்டாங்க, யாருமே செட் ஆக மாட்டேங்கிறாங்களேங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ஒரு மாதிரி போலிங் ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஹோப் கொடுக்கல வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான் சொல்லுவேன். ஆனால் இந்த பக்கம் எனக்கு போலிங் யூனிட்டில் ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸ் யாதவ் சூப்பராக போடுவாருங்க, மனுஷன் நல்லா போடுவாங்க, லைன் அண்ட் லென்த்தில் போட்டு அப்படியே எக்கனாமிக்கெலாம் நல்லா தான் இது பண்ணுவார். அதுக்கப்புறம் வர போலர்ஸ் நாங்கள் இருக்கோம், நாங்கள் ஏற்றி விட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி முகமது சாமியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் திக்வேஷாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரன்னை கொடுத்துட்டு போயிடுறீங்களாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்து. ஸோ கம்பேரிட்டிவ்லி திருப்பி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் கம்பேர் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸுக்கு போவேன். ஸோ ஓவராலாக வந்து யாருப்பா ஜெயிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பை ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ், செகண்ட் பேட்டிங் ஆடுறவங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் இருக்குது, எல்லாமே இருக்கட்டும். நான் வந்து 55% மும்பை பக்கம் போகிறேன், 45% எல்எஸ்டி பக்கம் போகிறேன். ஏன்ப்பா போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு உள்ளே என்னமோ நடக்குதுங்க எல்எஸ்டி டீமுக்குள், மும்பையை காட்டிலும் பயங்கரமாக என்னமோ நடக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா மும்பை பரவலாமல் தெரியுது இந்த மேட்ச்சில். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா மும்பை தான் ஜெயிப்பாங்க சொல்லிக்கிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பிரதாபங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.